ஹே வாரியர்ஸ்! இன்னைக்கு இந்த செஷன்ல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ற செல்லர்ஸ் அவங்களோட மந்த்லி ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ எப்படி ஃபைல் பண்றதுன்னு பார்க்கலாம். செஷன்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கிய குறிப்புகள் மட்டும் போட்டுறேன். நான் குகன். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல நான் அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ஜிஎஸ்டி பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட், நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். இண்டிவிஜுவலா ஜிஎஸ்டிய ஃபைல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. தாராளமா பண்ணலாம். ஆனா எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாமயும் பண்ணணும். அண்ட் 3வது ஒரு விஷயம், எல்லா ரிப்போர்ட்ஸையுமே ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி பெர்ஃபெக்ட்டா கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, ஃபைலிங் பண்ணும்போது நம்ம ரிப்போர்ட்ட டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அது நமக்கு கன்ஃப்யூஷனையும், சில டைம்ஸ் டிலேவையும் குடுக்கும். இப்போ நம்ம செஷன ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு நியூ ஷீட்ட கிரியேட் பண்ணிட்டு, இந்த காலம்ல இருக்க எல்லா ஹெட்டிங்ஸையுமே நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா ஹெட்டிங்ஸுமே நமக்கு மேண்டேட்டரி. ஒரே ஒரு காலம் மட்டும் நம்ம இதில இன்க்ளூட் பண்ணணும். அத நம்ம லேட்டரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு Amazonோட B2B ரிப்போர்ட் நம்ம எடுத்துக்கலாம். B2B ரிப்போர்ட்ட ஓப்பன் பண்ணதும், அதில என்னென்ன டீட்டெயில்ஸ் காலம்ஸ்க்கான ஹெட்டிங்ஸ் இருக்கோ, இதிலேருந்து தான் நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணா மட்டும் போதும். பாருங்க, நான் இன்வாய்ஸ் நம்பர ஃபர்ஸ்ட்டு காப்பி பண்ணிட்டேன். அண்ட் ஆர்டர் ஐடி காப்பி பண்ணிட்டேன். இந்த ஆர்டர் வைஸ் தான் பண்ணணும்னு இல்ல. பட் ஆனா இதில இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு ஃபில் ஆயிருக்கணும். அத மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இங்க ஸ்டேட் ஆஃப் சப்ளைன்றது அங்க ஷிப் டூ ஸ்டேட்ன்னு இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ஷிப் டூ ஸ்டேட்ன்னு இருக்கும். இந்த காலம்ல இருக்க டீட்டெயில்ஸ தான் நம்ம அங்க குடுக்கணும். அடுத்து டாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கிராஸ்ன்றது இங்க டாக்ஸ் வேல்யூல இருக்கும். இத குடுத்துருங்க. அண்ட் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா, கஸ்டமரோட ஜிஎஸ்டிஎன் பேர் இருக்கும். அண்ட் கஸ்டமரோட ஜிஎஸ்டிஎன் நம்பர் இருக்கும். ஒரு B2B ரிப்போர்ட்க்கு கண்டிப்பா இது நமக்கு தேவ. கஸ்டமர் டைப் B2Bன்னு போட்டுடுங்க. ரிலாக்ஸா ஒர்க் பண்ணுங்க. நீங்க பதட்டமானீங்கன்னா தான் மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் ஆனா ரிலாக்ஸா இருந்தாலும் கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? இல்ல டிரான்சாக்ஷன் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்போர்ட்லயே இருக்கும். ங்க அண்ட் பிளாட்ஃபார்ம், Amazon. ஓகே. இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கான்னு சொல்லிட்டு. ஆர்டர் ஐடி, இன்வாய்ஸ் நம்பர், HSN, குவான்டிட்டி, டாக்ஸ் கோட் தேவையான எல்லாமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இந்த ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி நம்ம தான் கால்குலேஷன் பண்ணி போடணும். இத நம்ம லாஸ்ட்டா பார்த்துக்கலாம். மீஷோ எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா. இப்போ Amazonோட B2B ரிப்போர்ட்ட நம்ம பெர்ஃபெக்ட்டா எடுத்தாச்சு. ஜஸ்ட் இத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு ஷீட்ட கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு Amazon B2B நேம் குடுத்துருங்க. நேம் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இதுல ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். இன்வாய்ஸ் வேல்யூ. ஏன்னா B2B பொறுத்தவரையிலும் இன்வாய்ஸ் வேல்யூ நமக்கு தேவ. இப்போ இன்வாய்ஸ் வேல்யூ ஆட் பண்ணியாச்சு. ஃபைல மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ இங்க மெயின் ஒர்க் ஷீட்டுக்கு வருவோம். B2B முடிஞ்சிருச்சு. இப்போ B2Cய நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதனால நான் B2Bய க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ B2C ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதும் சேம் அதே மாதிரி இதுல அதுல தேவைப்படுற எல்லா டீட்டெயில்ஸுமே இதுலேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. கஸ்டமர் டைப் வந்து B2Cன்னு போட்டுக்கோங்க. B2Cக்கு கஸ்டமரோட நேமும், ஜிஎஸ்டியும் தேவைப்படாது. அதனால நம்ம அத அப்படியே விட்டுடலாம். டாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கிராஸ் அமௌண்ட் இங்க குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு தேவை டிரான்சாக்ஷன் டைப். பிளாட்ஃபார்ம் Amazon. அதையும் ஃபில் பண்ணிடலாம். ஓகே. இப்போ B2C ரிப்போர்ட்லேருந்து நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ Amazonோட பெர்ஃபெக்ட்டான எல்லா ரிப்போர்ட்டுமே நம்ம எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ராக்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும். இன்னொரு ஷீட்ட கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு Amazon B2C நேம் குடுத்துருங்க. அந்த Amazon B2Cயோட ரிப்போர்ட்ட அப்படியே காப்பி பண்ணி அங்க நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். இப்போ Amazonோட ஒர்க் கம்ப்ளீட்டா நமக்கு முடிஞ்சிருச்சு. இதுல நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு. எல்லாமே ஃபில் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு கரெக்ட்டா செக் பண்ணி பாருங்க. நமக்கு ஏதாவது கேப் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ தேவையான எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இந்த கேப்ஸ் எல்லாமே ஆக்சுவலா ரிப்போர்ட்ல இருந்தது தான். இதெல்லாம் இப்போ எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் Amazon ரிப்போர்ட்ட பொறுத்தவரையிலும், இங்க பாருங்க சேம் இன்வாய்ஸ் நம்பர் தான் 913913. பட் ஆனா இந்த இன்வாய்ஸ் நம்பருக்கு 2 ரோ இருக்கு. விச் மீன்ஸ் இங்க பாருங்க சேம் அதே ஆர்டர் ஐடி ஷிப்மெண்ட்லயும் இருக்கு. இங்க இன்னொன்னு கேன்சல்லயும் இருக்கு.
அப்ப இந்த கேன்சல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அது டூப்ளிகேட். ஸோ இத எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் ஐடிய ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ ஹைலைட் பண்ணுங்க. ஹைலைட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா வேல்யூஸுமே டூப்ளிகேட் ஐடிஸ் எல்லாமே நமக்கு ஹைலைட் ஆயிடும். தென் ஒரு ஃபில்டர் போடுங்க. ஃபில்டர் போட்டுட்டு இந்த டிரான்சாக்ஷன் டைப்ல போயிட்டு கேன்சல மட்டும் செலக்ட் பண்ணுங்க. கேன்சல மட்டும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான எல்லாதுமே ஃபில்டர் ஆகி இதுல வந்துரும். அண்ட் ஒன் மோர் திங் இங்க கலரே இல்லாம இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஆக்சுவல் கேன்சல். இந்த ஆக்சுவல் கேன்சல் என்ன அப்படின்னா, இன்வாய்ஸ் ஜெனரேட் ஆயிருக்கும். ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இதுதான் ஆக்சுவல். மத்த டூப்ளிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் என்ட்ரி. ஸோ இது எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபில்டர் பை கலர்ல போயிட்டு இந்த ஃபில் கலர மட்டும் குடுத்துருங்க. ஆக்சுவல் ஒரிஜினல் கேன்சல் இந்த ஃபில்டர்லேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த டேட்டா எதுவுமே தேவையில்ல. ஏன்னா இது எல்லாமே டூப்ளிகேட் தான். ஸோ நான் டெலீட் ரோ குடுத்துறேன். குடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஃபில்டர்ல கலர் தெரியுது பார்த்தீங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் கேஸ். என்ன அப்டின்னா, ஷிப்மென்ட் போயிருக்கும். அந்த ஆர்டர் ரிட்டர்ன் ஆயிருக்கும். அப்போ டூவல் என்ட்ரி இருக்கும். அத ஆட்டோமேட்டிக்கா அமேசானே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வேல்யூல சம் பண்ணி மைனஸ் பண்ணியிருப்பாங்க. இத நீங்க வெரிஃபை பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் இன்னொரு ஃபில்டர் போட்டுக்கோங்க. ஃபில்டர் போட்டுட்டு ஓல்டஸ்ட் டூ நியூவஸ்ட்ன்னு குடுங்க. டேட் வைஸ் மாறிடும். இப்ப இங்க பாருங்க 1133ன்னு இருக்கா? இந்த கேஸ் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க. இப்ப இந்த கேஸ் வந்து ஷிப்மென்ட்ல இருக்கும். அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட்ல இருக்கும். ஸோ ஆர்டர் வந்து டெலிவரி ஆயிருக்கு. அகைன் வந்து அது ரீஃபண்ட் ஆயிருச்சு. அந்த மாதிரி கேஸ் எல்லாமே இதுல இருக்கும். இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இங்க ரீஃபண்ட்ல இருக்க வேல்யூ வந்து 2126ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இத அமேசான் டிஃபால்ட்டாவே மைனஸ்ல குடுத்துட்டாங்க. பட் ஆனா குவான்டிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, அது பாசிட்டிவ்ல தான் இருக்கும். இப்போ குவான்டிட்டிய சம் பண்ணா நம்ம டூவல் என்ட்ரில காட்டும். அந்த ரீசன்க்காக தான் நம்ம முன்னாடி கேன்சல் ரிப்போர்ட்டயே ரிமூவ் பண்ணோம். டபுள் என்ட்ரியா இருக்குது. அத நம்ம வேல்யூவ 0, 1 மாத்தி கூட நம்ம ரிப்போர்ட்ட ஒர்க் பண்ணலாம். பட் ஆனா ஒரு தேவையில்லாத ரிப்போர்ட் எதுக்கு நமக்கு இது உள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அத வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இங்க நம்ம பாசிட்டிவா இருக்க குவான்டிட்டி வேல்யூ எல்லாமே நம்ம நெகட்டிவா மாத்தணும். எதுக்குன்னா ரீஃபண்ட்க்காக. பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க ரீஃபண்ட செலக்ட் பண்ணுங்க. இதுல ஏ டூ இசட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரீஃபண்ட் எல்லாமே இங்க ஆர்டரா வந்துரும். தென் ஃபில்டர்ல போயிட்டு ஜஸ்ட்டு ரீஃபண்ட மட்டுமே ஃபில்டர் பண்ணுங்க. ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்க நீங்க ஒரு ஒரு வேல்யூவாவே குவான்டிட்டில மைனஸ், மைனஸ் போட்டு வரலாம். பட் ஆனா நம்மகிட்ட நெறைய இருந்துச்சுன்னா டைம் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இங்க ஒரு ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணலாம். நீங்க இந்த ரோவ, காலம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ட் குடுத்துட்டு -1 போட்டீங்க அப்படின்னா, இந்த வேல்யூ அப்படியே இங்க ஆப்போசிட்டா வந்துரும். இங்க பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா, அங்க நெகட்டிவ் வரும். இங்க நெகட்டிவ் இருந்தா அங்க பாசிட்டிவ் வரும். நம்ம எல்லாத்தையுமே ஜஸ்ட் இங்க டிராக் பண்ணுங்க. டிராக் பண்ணீங்க அப்படின்னா, எல்லாமே நமக்கு இங்க மைனஸ்ல வந்துரும். அத ஜஸ்ட் டைரக்ட்டா அங்க போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு, அப்படியே பேஸ்ட் குடுத்துறாதீங்க. பேஸ்ட் ஸ்பெஷல்ல போயிட்டு, பேஸ்ட் வேல்யூ மட்டும் குடுங்க. இந்த வேல்யூ மட்டும் குடுத்தீங்கன்னா, இங்க பாசிட்டிவா இருந்தது எல்லாமே நெகட்டிவா மாறிடும். இதே நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணுங்க. 1111 4 1111 ஓ இங்கேயும் 1111 4 1111 ஸோ நமக்கு எக்ஸாக்ட்டா அதே மாரி தான் இருக்கு. இப்போ இந்த இந்த காலம் வந்து நமக்கு தேவையில்ல. இத ஜஸ்ட் டெலீட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது என்ன அப்டின்னா, அகைன் இங்க கேன்சல் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஆக்சுவல் கேன்சல். இதுவும் நமக்கு தேவைப்படும். ஏன்னா, Amazonல டாக்குமெண்ட் இஷ்யூ குடுக்கும்போது, இதுல எத்தன இன்வாய்ஸ் கேன்சல் ஆயிருக்கு அப்டின்றத நம்ம கண்டிப்பா அங்க ஷோ பண்ணணும். அதுக்கு நமக்கு தேவ. அதனால இத நம்ம டெலீட் பண்ணக்கூடாது. வேல்யூ 0 இருந்தாலுமே. ஓகே. Amazonனோட ரிப்போர்ட் வந்து இப்போ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆர்டர் ஐடி இருக்கு. இன்வாய்ஸ் நம்பர் இருக்கு. கேன்சல் ஆன டீட்டெயில்ஸ் இருக்கு. எவ்வளோ ரீஃபண்ட் ஆச்சுன்னும் இருக்கு. அந்த ரீஃபண்டுக்கான வேல்யூ 2மே நெகட்டிவ்ல இருக்கு. கரெக்ட்டான HSN இருக்கு. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது டாக்ஸ் ரேட். இந்த டாக்ஸ் ரேட் ஒண்ணுமே கஷ்டம் இல்ல. ஜஸ்ட் கண்ட்ரோல் சி குடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க. தென் கண்ட்ரோல் ஹெச் குடுங்க. இங்க அத பேஸ்ட் பண்ணுங்க. ஏஜென்ட் சூப்பர் ரெட்யூஸ்ட்ன்னு இருந்துச்சுன்னா, Amazon பொறுத்தவரையிலும் அதுல 5% ஸோ ஜஸ்ட் அப்படியே ரீப்ளேஸ் ஆல் குடுத்துருங்க. அங்க இருக்கிற எல்லாமே 5ன்னு மாறிடும். தென் ஏஜென்ட் ரிட்யூஸ்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12%. 12ன்னு குடுத்தா சேஞ்ச் ஆயிடும். இங்க ஏஜென்ட் எக்ஸம்ப்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே 0. ஓகே. அண்ட் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இத நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி. என்ன அப்டின்னா, இது வந்து செப்டம்பர் மந்த்துக்கான ரிப்போர்ட். ஏன் அப்டின்னா, செப்டம்பர் மந்த்துக்கான ரிப்போர்ட்ட நம்ம அக்டோபர்ல ஃபைல் பண்ணுவோம். இப்போ அக்டோபர் மந்த்துக்கானத நவம்பர்ல ஃபைல் பண்ணுவோம். பட் ஆனா எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா,
ஆஃப்டர் 6க்கு அப்புறமா தான் ப்ராப்பரா ஜெனரேட் ஆகும். சில வெப்சைட்ல பார்த்தீங்க அப்டின்னா. அதனால தான் உங்களுக்கு இப்போ தேவைப்படுன்றதுனால நான் செப்டம்பர் மந்த் ரிப்போர்ட் எடுத்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்றேன். ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாமே ஒண்ணு தான். மந்த் மட்டும் தான் வேற. ஸோ, அதனால நீங்க வொரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ ஒரு வாட்டி நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோமான்னு சொல்ட்டு. நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இதுல இருக்கு. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஜஸ்ட் ஏ டூ இசட் குடுத்துட்டு, பி2பிய மேல ஷோ பண்ணிட்டு, பி2சிய கீழ ஷோ பண்ற மாரி நான் வச்சுட்டேன். மத்தபடி எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ணல. ஓகே. குட். இப்ப நமக்கு எல்லாமே இப்போ கிளியர் கட்டா இருக்கு. தென் இப்போ நம்ம மீஷோக்கு மூவ் பண்ணலாம். மீஷோ போயிட்டு, இந்த ஜிஎஸ்டின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத அப்படியே ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் குடுங்க. இங்க 2 ஃபைல் உங்களுக்கு வரும். இதுல டிசிஎஸ் சேல்ஸ்ன்றது நம்ம சேல் பண்ணது. டிசிஎஸ் சேல்ஸ் ரிட்டர்ன்ன்றது எத்தன பொருள் ரிட்டர்ன் வந்துச்சோ அந்த மாரி தான். இந்த மீஷோ பொறுத்தவரையிலும் கேன்சல் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா, அவங்க தனியா அத குடுத்துருக்க மாட்டாங்க. அதனால நமக்கு அத கன்சிடர் பண்ண வேணாம் விட்டுடலாம். ஃபர்ஸ்ட்டு டிசிஎஸ் சேல்ஸ ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? கிரீன் கலர்ல. இது எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு டிராக் பண்ணிட்டு, இந்த சிம்பல் குடுத்து கன்வெர்ட் நம்பர்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். சேம் இதுல அதே மாதிரி நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். உங்க ஆர்டர் ஐடி இருக்கும். இங்க சப் ஆர்டர் ஐடின்னு இருக்கும். இந்த சப் ஆர்டர் ஐடிய செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்கு மட்டும் நம்ம ஒரு கலரிங் குடுத்துக்கலாம். ஏன்னா, ஜஸ்ட் அது மீஷோன்ற ஐடென்டிஃபிகேஷனுக்காக நமக்கு தெரியணுன்றதுனால. அந்த இன்வாய்ஸ் நம்பரு இந்த மீஷோ பொறுத்தவரையிலும் இந்த ரிப்போர்ட்ல இன்வாய்ஸ் நம்பரே இருக்காது. அதனால அத எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு லேட்டரா சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு இங்க இருக்க டீட்டெயில்ஸ மட்டும் நம்ம எடுத்து ஃபில் பண்ணிடலாம். தென் ரேட்டு, அடுத்து ஹெச்எஸ்என், அடுத்து குவான்டிட்டி, தென் டாக்ஸ் ரேட், டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ. இங்க பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும். இங்க பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் வேல்யூ இருக்கும். அத எடுக்காதீங்க. டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூன்னு இருக்கும். இந்த காலம்ல இருக்கிறத மட்டும் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டேட் நமக்கு தேவ. எண்ட் கஸ்டமர் ஸ்டேட்டுன்னு இருக்கும். இங்க பாருங்க, எண்ட் கஸ்டமர் ஸ்டேட்டு. இந்த காலம காப்பி பண்ணிட்டு, இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. மீஷோ பொறுத்தவரையிலும் ஃபுல்லாவே பி2சி தான். பி2பி கிடையாது. அதனால பி2சி குடுத்துடலாம். தென் இங்க பிளாட்ஃபார்ம்ல போனீங்க அப்படின்னா, இங்க மீஷோன்னு குடுத்துருங்க. இப்போ இது எல்லாமே ஷிப்மெண்ட் தான். அதனால ஜஸ்ட் நான் அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். ரீஃபண்ட தனியா தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் மீஷோல. ஏன்னா, ஷிப்மெண்ட் ரிப்போர்ட் தனியா இருக்கும். ரீஃபண்ட் ரிப்போர்ட் தனியா இருக்கும். அதனால நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ மீஷோல எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்ட்டா நம்ம ஃபில் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கலாம். இன்வாய்ஸ் நம்பர் மட்டும் கிடையாது. சரிங்களா? மத்த எல்லாமே நம்ம இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த இன்வாய்ஸ் நம்பர் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். மீஷோ ரிப்போர்ட்குள்ள போங்க. ரிப்போர்ட்குள்ள போனதும் ஒரு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ மீஷோ ரிப்போர்ட்குள்ள போங்க. ரிப்போர்ட்குள்ள போனதும் டாக்ஸ் இன்வாய்ஸ காப்பி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? அத ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, அதில எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா, எல்லா இன்வாய்ஸுமே நமக்கு தனித்தனியா இங்க எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, லாஸ்ட்ல டாக்ஸ் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். இந்த டாக்ஸ் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ்ல தான் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இருக்கப்போது. இத ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் நம்பர் குடுத்துருப்பாங்க. இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஆக்சுவல் இன்வாய்ஸ் நம்பர். ஸோ, நீங்களா எதுவுமே ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்பர போட்றாதீங்க. ஒரிஜினல் ஆக்சுவல் இன்வாய்ஸ் நம்பர் இதுதான். இத நம்ம இப்ப எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, வொர்க்கிங் ஃபைல் உள்ள போயிடலாம். இங்க நம்ம ஒரு ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ண போறோம். லுக்கப் குடுத்துட்டு, லுக்கப் வேல்யூ வந்து சப் ஆர்டர் ஐடி தான். சப் ஆர்டர் ஐடிய செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு, அந்த ரிப்போர்ட்குள்ள போங்க. டாக்ஸ் இன்வாய்ஸ்க்குள்ள. இப்போ இந்த 4 காலம் இருக்கு பார்த்தீங்களா? இத மட்டும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு, அகைன் கமா குடுங்க. ஏன்னா, இந்த 4 காலம் தான் டேபிள் அரே. இதுக்குள்ள இருந்து தான் நம்ம ரிப்போர்ட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். இப்போ காலம் இண்டெக்ஸ் கேட்குறாங்க. நமக்கு VLOOKUP பொறுத்தவரையிலுமே 1 காலம், 2ண்ட் காலம், 3ர்ட் காலம், 4த் காலம் தான் நமக்கு தேவையான ரிப்போர்ட் இருக்கு. அண்ட் கமா குடுத்துட்டு 0 குடுத்து என்டர் குடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஜஸ்ட் நீங்க இப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நமக்கு இப்போ தேவையான எல்லா இன்வெஸ்ட் டீட்டெயிலுமே இதில கிடைச்சிருச்சு. ஃபைல மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பி2சி இருக்கு. அமேசான் பி2பி இருக்கு. இப்போ மெயின் ரிப்போர்ட் இருக்கு. இப்போ மீஷோல நமக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும். அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிசிஎஸ் சேல்ஸ க்ளோஸ் பண்ணிட்டு, டிசிஎஸ் ரிட்டர்ன்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. சேம் அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு, கன்வெர்ட் டூ நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் டூ நம்பர் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா, இங்க இருக்கிறது எல்லாமே வந்து ரிட்டர்ன் தான். இப்போ மேல ரிப்போர்ட்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இது ரிட்டர்ன் ரிப்போர்ட் தானான்னு சொல்ட்டு. இங்க இருக்கிற எல்லாமே ரிட்டர்ன் தான். ஸோ, அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூல தான் இருக்கு. நமக்கு இது பாசிட்டிவ் வேல்யூல வேண்டாம், நெகட்டிவ் வேல்யூல தான் வேணும். அதுக்கு முன்னாடி
மத்த டீட்டெயில்ஸ நம்ம எடுத்து அங்க அப்டேட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ டாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி குவான்டிட்டிலயே நம்ம இத பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் நான் அதே மாதிரி குவான்டிட்டிய செலக்ட் பண்ணிட்டு -1ன்னு குடுத்துடுறேன். குடுத்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்படியே காப்பி பண்ணி வொர்க்கிங் ஃபைல்ல போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்ட்டான இடத்துல தான் பண்றோமான்னு சொல்லிட்டு. தென் பேஸ்ட் வேல்யூல போயிட்டு சாரி பேஸ்ட் ஸ்பெஷல்ல போயிட்டு பேஸ்ட் வேல்யூ குடுத்து வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ சேம் அதே தான் நம்ம டாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கிராஸ்க்கும் பண்ண போறோம். இப்போ டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூன்னு இருக்குங்களா? மீஷோல இதான் டாக்ஸ் வேல்யூ. அதே மாதிரி இன்ட்டு குடுத்துட்டு -1 குடுங்க. எல்லாமே நெகட்டிவா சேஞ்ச் ஆயிடும். ஸ்பெஷல்ல போயிட்டு குடுத்துடுங்க. ஓகே. இப்போ இங்க இது எல்லாமே ரீஃபண்ட் தான். ஏன்னா இது எல்லாமே ரிட்டர்ன்ஸ் தான். அதனால நம்ம டைரக்ட்டா ரீஃபண்டுன்னு மென்ஷன் பண்ணிடலாம். மீஷோ பொறுத்தவரையிலும் அங்க நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு கேன்சல்ன்ற ஒரு ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால நம்ம அத பத்தி வொரி பண்ணிக்க வேண்டாம். டைரக்ட்டா ரீஃபண்ட்ல குடுத்துடலாம். ஏன்னா இது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூல இருக்கும். அண்ட் இதையும் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. இது நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்க என்ஏன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த என்ஏலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஷீட்லயே இல்லாதது. ஏன் அப்படின்னா, இதுக்கான டேட்ட நம்ம செக் பண்ணி பார்த்தா, இது போன மாச டேட்டுக்கானதா இருக்கும். இது பாருங்க. இது எல்லாமே 8ஆம் மாசத்துக்கான டேட்ல இருந்தது தான் இது. இப்ப இதுக்கான வீலுக்கப்ப தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்ப என்ன அப்டின்னா, இப்ப நம்மகிட்ட 9ஆம் மாசத்துக்கான டாக்ஸ் இன்வாய்ஸ் தான் இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த சினாரியோல பார்த்தீங்க அப்டின்னா, 8ஆம் மாசத்துக்கானதும் இதுல இருக்கு. 8ஆம் மாசத்துக்கானது எப்படி 9ஆம் மாசம் வரும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, என்ன ப்ராசஸ் அப்டின்னா, 8ஆம் மாசம் அந்த ப்ராடக்ட்ட சேல் பண்ணியிருப்பாங்க. அது இன்வாய்ஸ் ஆயிருக்கும். பட் ஆனா அது ரிட்டர்ன் ஆனது 9ஆம் மாசத்துல தான் அத ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம அத 9ஆம் மாசத்துல தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த கால்குலேஷன்ல தான் ரிப்போர்ட் வந்து இந்த மாதிரி குடுப்பாங்க. பட் ஆனா இப்போ நமக்கு இந்த 8ஆம் மாசத்துக்கான இன்வாய்ஸ் நம்பர் தேவைப்படாது. ஏன்னா, நம்ம தனியா கிரெடிட் நோட் குடுக்க போறதில்ல. அண்ட் இன்வாய்ஸ் கவுண்ட்லயும் அப்டேட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா, நம்ம ஆக்சுவலா எவ்வளோ இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணியிருக்கோமோ, அந்த கவுண்ட்ட தான் நம்ம அங்க குடுக்க போறோம். அண்ட் கேன்சல் ஆன இன்வாய்ஸ் கவுண்ட்ட குடுக்க போறோம். இந்த 8ஆம் மாசத்துக்கான கவுண்ட்ட நம்ம ஆல்ரெடி 8ஆம் மாசமே குடுத்துட்டுருப்போம். அதனால நம்ம ஒண்ணும் வொரி பண்ணிக்க தேவையில்ல. இத ஜஸ்ட் பிளாங்க்காவே விட்டுடலாம். இல்ல உங்களுக்கு வேணும் அப்டின்னா, சேம் இதே மாதிரி மீஷோல 8ஆம் மாசத்துக்கான டாக்ஸ் இன்வாய்ஸ் ரிப்போர்ட்ட நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, நீங்க VLOOKUP போட்டீங்கன்னா, நீங்க தாராளமா இந்த இன்வாய்ஸ் நம்பர நீங்க இங்க எடுத்துக்கலாம். உங்க ரிப்போர்ட்ட நீங்க ஃபில்லாவே வச்சுக்கலாம். நான் ஃபைல சேவ் பண்ணிறேன். நமக்கு தேவையான எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்டின்னா, சேம் இப்ப Amazonக்கு பண்ண மாதிரி மீஷோவோட ரிப்போர்ட்ட காப்பி பண்ணி தனியா ஒரு ஷீட்ல போட்டுக்க போறோம். ஆக்சுவலா இத நீங்க ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்ல ஃபில்டர் போடாம நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் இது ஈஸியா புரியணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு ஒரு விஷயமே ரொம்ப ஃபார்முலாவா யூஸ் பண்ணாம, ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஐடியால உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றேன். உங்களோட சாய்ஸ் உங்களுக்கு நல்ல ஃபார்முலா யூஸ் பண்ண தெரியும்னா, நீங்க டைரக்ட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்றத. ஓகே. இப்போ நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணியாச்சு. ஒரு பெர்ஃபெக்ட்டான டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஃபைல் பண்றதுக்காக. நம்ம கடைசியா பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்கு. நான் ஒரு காலம் இன்க்ளூட் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது என்ன காலம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இங்க ஒரு இன்சர்ட் குடுக்குறேன். இதுல ஸ்டேட் டைப்ன்னு போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேட் டைப் ரொம்ப முக்கியம். ஸ்டேட் டைப் என்ன அப்படின்னா, அது நம்ம சொந்த ஸ்டேட்ல நடக்குதா? இல்ல வெளி ஸ்டேட்ல நடக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த சப்ளை நடக்குதா? இல்ல தமிழ்நாட்ட தாண்டி அந்த சப்ளை நடக்குதா? அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சா மட்டும் தான் இந்த ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டிய நம்மளால வொர்க் பண்ண முடியும். Amazonல உங்களுக்கு அந்த டேட்டா அப்படியே குடுத்துருப்பாங்க. பட் ஆனா மீஷோல டாக்ஸ் மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. அது ஐஜிஎஸ்டியா, சிஜிஎஸ்டியான்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனா நம்ம தான் அத டிக்ளேர் பண்ணணும். அதனால தான் நான் அந்த இடத்த எம்ப்டியா வச்சிருக்கேன். ஸோ இப்போ அத நம்ம வொர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள். இங்க ஒரு ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். லாஜிக்கல் டெஸ்ட் என்ன அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க. தி ஸ்டேட் ஆஃப் சப்ளை ஈக்குவல் டூ டபுள் கோட் போடணும். டெக்ஸ்ட் இருக்கும்போது டபுள் கோட் கண்டிப்பா போடுங்க. தமிழ்நாடு இங்க இருக்க மாரியே டைப் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. இங்க இருக்க மாரியே டைப் பண்ணணும். நீங்க வேற மாரி டைப் பண்ணா கூட ஃபார்முலா தப்பா வரும். இப்போ தமிழ்நாடுன்னு இருந்தா, நமக்கு இங்க என்ன வரணும் அப்படின்னா, இன்ட்ரான்னு வரணும். அப்படி இல்லன்னா, இன்டர்ன்னு வரணும். ஸோ இதான் நம்மளோட ஃபார்முலா. நல்லா பாருங்க. இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றோம். இங்க காலம் ரோவ செலக்ட் பண்றோம். தென் தமிழ்நாடுன்னு அது வந்து ஈக்குவல் டூ தமிழ்நாடா இருந்தா இன்ட்ரான்னு வரணும். அப்படி இல்லன்னா இன்டர்ன்னு வரணும். ஸோ இங்க நம்ம டபுள் கோட் கண்டிப்பா போடணும் டெக்ஸ்ட்ல. அப்பதான் அது அங்க நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப பாருங்க இது இன்டர் ஸ்டேட்ன்னு நமக்கு வந்துருச்சு. ஏன்னா இது மகாராஷ்டிரா. நம்ம மாநிலத்த தாண்டி வேற மாநிலத்தில சேல்ஸ் நடந்தா அது இன்டர். சேம் அதே மாநிலத்துக்குள்ள நம்ம இருக்க மாநிலத்துக்குள்ளேயே சேல் நடந்தா அது இன்ட்ரா.
சரிங்களா? இப்போ இத எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் இப்போ ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி கால்குலேட் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்னா, கிட்டத்தட்ட அதே இஃப் கண்டிஷன் தான். இஃப் இங்க இன்டர்ன்னு இருந்துச்சு அப்படின்னா, இஸ் ஈக்குவல் டூ டபுள் கோட் இன்டர்ன்னு இருந்தா என்ன பண்ணோம் அப்படின்னா, டாக்ஸபிள் வேல்யூ இன்டு டாக்ஸ் ரேட் பெர்சன்டேஜ் மறக்காம ஆட் பண்ணுங்க. பெர்சன்டேஜ் ஆட் பண்ணாம செல்ல மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ஜஸ்ட் அந்த நம்பர் வேல்யூவ எடுத்துக்கும். அப்ப நமக்கு தப்பான வேல்யூ தான் நமக்கு அங்க வரும். ஸோ, அதனால மறக்காம பெர்சன்டேஜ் சிம்பல் குடுங்க. நான் பெர்சன்டேஜ் சிம்பல் குடுத்துட்டேன். இதுல என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த இன்டர்ஸ்டேட்டன் இருந்தா, எனக்கு இந்த டாக்ஸபிள் வேல்யூல இந்த டாக்ஸ் ரேட்ட பெர்சன்டேஜ மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன். அப்படி இல்ல அப்படின்னா, எனக்கு அங்க 0 வரணும். குடுத்தாச்சு. ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க. இது எல்லாமே இன்ட்ரா. இது எல்லாமே 0, 0ன்னு வந்துருச்சு. சேம் இப்ப இங்கேயும் அதே மாரி தான் இஃப் கண்டிஷன். இஃப் ஸ்டேட் டைப்ப செலக்ட் பண்ணுங்க. ஈக்குவல் டூ இன்ட்ராவா இருந்தா என்ன பண்ணோம் அப்படின்னா, த டாக்ஸபிள் வேல்யூ இன்டு டாக்ஸ் ரேட் பெர்சன்டேஜ் டிவைடட் பை 2. அதான் ஸோ மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைடட் பை 2 குடுக்கணும். அப்படி இல்லன்னா 0. ஏன் இந்த டிவைடட் பை 2 அப்படின்னா, நம்ம ஸ்டேட்குள்ள சப்ளை நடக்கும்போது, அதுல வர டாக்ஸ பாதி ஸ்டேட் கவர்மெண்ட்டும், பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் வந்து சிஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டின்றது சென்ட்ரல், எஸ்ஜிஎஸ்டின்றது ஸ்டேட். ஸோ ஒரு டாக்ஸ நம்ம பாதியா ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்க போறோம். அதனால தான் டிவைடுன்னு போட்டிருக்கோம். இங்க 0 இருக்கு. ஏன்னா இது வந்து மகாராஷ்டிரா. இது இன்டர்ஸ்டேட் சப்ளை. இப்ப எங்க இன்ட்ரா இருக்கோ, அங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க டாக்ஸ் வேல்யூ வந்துரும். பாருங்க எங்கெங்க இன்ட்ரா இருக்கோ, அங்க எல்லாம் வேல்யூ நமக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே பேஸ்ட் பண்ணிடாதீங்க. பேஸ்ட் வேல்யூ குடுக்கணும். ஏன்னா, இங்க ஃபார்முலா அப்படியே காப்பி ஆயிடும். அது நமக்கு தப்பா தான் வரும். இப்போ பேஸ்ட் வேல்யூ மட்டும் குடுங்க. நான் ஃபுல்லா வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்க. சூப்பர். இப்போ போர்ட்டல் அப்டேட் பண்றதுக்கு என்னென்ன டேட்டா தேவையோ, அது எல்லாமே இப்ப நம்ம கிட்ட இருக்கு. அப்படியே இத எடுத்துட்டு போயிட்டு அங்க அப்லோட் பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் குடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் இங்க இன்சர்ட் குடுங்க. அதுல பிவோட் டேபிள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிவோட் டேபிள இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஷீட்க்கு நேம் குடுத்துக்கோங்க. இது உங்களோட விருப்பம் தான். இப்போ டைரக்ட்டா நம்ம போர்ட்டல்குள்ள போயிடலாம். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி செப்டம்பர் மந்த் இது ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ அக்டோபர் மந்த் இத நவம்பர் மந்த்ல ஃபைல் பண்ணோம். நம்ம வொர்க்கிங் பண்ண ப்ராசஸ் எல்லாமே ஒண்ணு தான். டேட் மட்டும் தான் வேற. நான் ஃபைல் பண்ணிட்டேன். இப்போ நான் அக்டோபர் மந்த்துக்கான பில்லிங்க ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் சும்மா உங்க ரெஃபரன்ஸ்க்காக காட்டுறேன். இதுல ஃபர்ஸ்ட் டேப் வந்து பார்த்தீங்கன்னா, பி2பி. இந்த பி2பி உள்ள போங்க. ஆட் டூ ரெக்கார்ட் போங்க. ஆட் டூ ரெக்கார்ட் போனீங்கன்னா, நம்ப அங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? ஜிஎஸ்டிஎன் நம்பர். ஸோ, இந்த ஜிஎஸ்டிஎன் நம்பர நீங்க இங்க பேஸ்ட் பண்ணீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு இங்க ஷோ ஆகும். இத நீங்க ஆட் டூ மாஸ்டர் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க ரெகுலர் கஸ்டமரா இருந்தா ஆட் டூ மாஸ்டர் குடுங்க. இல்லன்னா விட்டுடுங்க. இங்க இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட், இங்க டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ, டாக்ஸபிள் வேல்யூ கிடையாது. டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ. இத நம்ம இங்க பி2பில வச்சிருக்கோம் பாருங்க. இந்த இன்வாய்ஸ் வேல்யூ. இந்த இன்வாய்ஸ் வேல்யூ தான் நீங்க அங்க போடணும். தென் இங்க ஸ்டேட் என்ன ஸ்டேட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இங்க டாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கிராஸ் வேல்யூ எடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த வேல்யூ இங்க போட்டீங்கன்னா டாக்ஸ் அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். ஜஸ்ட் சேவ் குடுத்தீங்கன்னா போதும். இப்போ இது செப்டம்பர் மந்த்ன்றதுனால நான் இத ஃபில் பண்ணல. ஜஸ்ட் பேக் வந்துர்றேன். இந்த மாரி தான் பி2பிய நம்ப அப்டேட் பண்ண போறோம். அண்ட் பி2சி லார்ஜ் நமக்கு தேவை கிடையாது. இது எப்போ தேவைப்படும்னா, ஒரு சிங்கிள் இன்வாய்ஸோட வேல்யூ 2.5 லேக்ஸ்க்கு மேல போச்சுன்னா மட்டும் தான். நம்மகிட்ட அந்த மாரி இன்வாய்ஸ் வேல்யூ எதுவுமே கிடையாது. நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாலும், இத எக்ஸ்போர்ட் அப்லோட் பண்ணலாம். இந்த ரிப்போர்ட்ல எக்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது. இப்போ டைரக்ட்டா பி2சி போயிடுங்க. பி2சில போனீங்கன்னா, இதுல நம்ப ஜிஎஸ்டிஎன் வைஸ்லாம் அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா, இது வந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன தான் நம்ம பி2சின்னு சொல்றோம். இதுல நீங்க டைரக்ட்டா ஆட் டூ கார்ட் குடுத்துருங்க. ஆட் டூ கார்ட் குடுத்ததும், இந்த பிஓஎஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இதுல ஸ்டேட்ட செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்வளோ டாக்ஸபிள் வேல்யூ அதுல போட்டுடுங்க. இதுல இந்த இஸ் தி சப்ளை எலிஜிபிள் டாக்ஸ் டிஃபரண்ட் பெர்சன்டேஜ் இருக்குல்ல, இத நீங்க எதுவுமே கிளிக் பண்ண வேணாம். ஜஸ்ட் அப்படியே விட்டுடுங்க. என்ன டாக்ஸ் ரேட்ன்றத இதுல மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இத எப்படி அப்லோட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். பிவட்குள்ள போங்க. பிவட் உள்ள போனதும், ஃபர்ஸ்ட்டு பி2சின்றது யாருக்கு? வெறும் பி2சி கஸ்டமருக்கு மட்டும் தான். அப்போ கஸ்டமர் டைப்ப ஃபில்டர்ல போடுங்க. அண்ட் பி2சில வந்து நம்ப வெறும் டாக்ஸ் ரேட் இருக்கிற ப்ராடக்ட்ட தான் போடப் போறோம். நில் ரேட்டட் ப்ராடக்ட்ட நம்ம போட போறது கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டாக்ஸ் ரேட்டையும் ஃபில்டர்ல நம்ம போடப் போறோம். வேல்யூல டாக்ஸபிள் வேல்யூ ஆட் பண்ணுங்க. ரோல ஸ்டேட் ஆஃப் சப்ளைவ ஆட் பண்ணுங்க. ஸ்டேட் ஆஃப் சப்ளைவ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ப இங்க ஃபில்டர் யூஸ் பண்ண போறோம். கஸ்டமர் டைப்ல பி2சிய மட்டும் செலக்ட் பண்ணுங்க. டாக்ஸ் ரேட்ல நமக்கு 0 தேவைப்படாது. ஜஸ்ட் 5% 12% மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல எது 5% 12% நமக்கு தெரியணும்ல. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா, இந்த டாக்ஸ் ரேட்ட டிராக் பண்ணி இந்த ரோல இன்சர்ட் பண்ண போறோம்.
இப்போ நீங்க இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஆந்திரா 5%. இங்க இந்த மாரி நெறைய நம்பர்ஸ் ஆஃப் வேல்யூ வந்துச்சுன்னா, நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். இத செலக்ட் பண்ணிட்டு, இங்க போனீங்கன்னா, இத டிக்ரீஸ் டெசிமல் பண்ணலாம். 2 டெசிமல்ல வச்சுக்கோங்க. அதுவே நமக்கு போதுமானது. இப்போ போர்ட்டல ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்க சைட் பை சைடும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ சைட் பை சைடும் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஒன் டூ ஒன்னா டேப் மாத்தி யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். பட் நான் சைட் பை சைடு யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க பிஒஎஸ் ஆந்திர பிரதேஷ் செலக்ட் பண்ணிட்டேன். இங்க டாக்ஸபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா, 8547.67. இதில காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது டாக்ஸபிள் வேல்யூல. ஸோ நீங்க மேனுவலா தான் என்ட்ரி பண்ணணும். ஸ்டேட் வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளை அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இங்க டாக்ஸோட ரேட் மட்டும் 5% செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்டிகிரேட்டட் டாக்ஸ் அதுவே செலக்ட் பண்ணிருச்சு. ஜஸ்ட் சேவ் மட்டும் குடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குமே நம்ம சேவ் குடுக்கணும். இதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குமே நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிள்க்கு இன்னொரு ஸ்டேட் கூட உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பிஒஎஸ செலக்ட் பண்ணிட்டு, நம்மகிட்ட டெல்லி ரிப்போர்ட்ல இருக்கு. டெல்லி செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு டாக்ஸபிள் வேல்யூ 2194.29 இந்த பாயிண்ட்ட மறக்காம போடுங்க. அப்படியே போட்டுற போறீங்க. வேல்யூ ரொம்ப அதிகமா காட்டும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். அது நமக்கு டைம் டிலேவ கண்டிப்பா இன்கிரீஸ் பண்ணும். அதுக்காக தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த 5% செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் சேவ்ன்னு குடுத்தா போதும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுமே இங்க என்னென்ன ஸ்டேட் இருக்கோ, இது எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணி அதுக்கான ரேட்ட குடுத்தா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ ஃபைனல்ல உங்களுக்கு வந்துரும். இது ஒரு டேப். இப்போ நம்ம டேப் நம்பர கம்ப்ளீட் பண்ணிட்டோம். B2C 7 இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நில் ரேட்டட் சப்ளை. இந்த நில் ரேட்டட் சப்ளைல 4 ரோ இருக்கு பார்த்தீங்களா? இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைஸ் டூ ரிஜிஸ்டர்ட் பெர்சன், இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைஸ் டூ அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டுக்குள்ள சப்ளை பண்ண ரிஜிஸ்டர்ட் பெர்சன் யாருக்காவது சப்ளை பண்ணீங்களான்னு கேட்குறாங்க. செகண்ட் அதே ஸ்டேட்குள்ள அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சனுக்கு எவ்வளோ சப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கிட்ட இருக்க டேட்டா படி நில் ரேட்டட் ப்ராடக்ட் தான் இருக்கு. அதனால நம்ம நில் ரேட்டட்ல தான் அப்லோட் பண்ண போறோம். எக்ஸம்ப்டட் ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க இதுல அப்லோட் பண்ணுங்க. பட் ஆனா எது எக்ஸம்ப்டட் ப்ராடக்ட், எது நில் ரேட்டட் ப்ராடக்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. நில் ரேட்டட் வேற, எக்ஸம்ப்டட் வேற. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டாவ எப்படி நம்ம ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு ஷீட்டா கூட கிரியேட் பண்ணி போடலாம். இப்ப இது ஒரு ஷீட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க இன்னொரு ஷீட் கிரியேட் பண்ணி, அதுக்கு தனியா ஒர்க் பண்ணலாம். இல்ல ஒரே ஷீட்ல நீங்க ஒர்க் பண்றதுனாலும் ஒர்க் பண்ணலாம். இது உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு தேவையானது இன்டர் ஸ்டேட்ல எவ்வளோ நில் ரேட்டட் நடந்தது, இன்ட்ரா ஸ்டேட்ல எவ்வளோ நில் ரேட்டட் நடந்தது. இதுதான் எனக்கு இப்போ தேவை. இப்போ நான் பியூர்லி எக்ஸிஸ்டிங்கா அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். நம்ம பார்த்த நில் ரேட்டட்க்கு எப்படி டேட்டா அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். டாக்ஸ் ரேட்ட குடுத்துடுறேன். டாக்ஸபிள் வேல்யூவ வேல்யூஸ்ல போட்டுறேன். இப்போ இத செலக்ட் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி 0 வந்து எடுத்திருந்தோம் பார்த்தீங்களா? அதனால இப்போ 0 மட்டும் தான் நமக்கு வேணும். ஏன்னா நில் ரேட்டட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டேட் டைப் நமக்கு வேணும். இது இன்டர் ஸ்டேட், இது இன்ட்ரா ஸ்டேட். இப்போ இன்டர் ஸ்டேட்ல நடந்த வேல்யூ இது. இன்ட்ரா ஸ்டேட்ல நடந்த வேல்யூ இது. ஆனா நமக்கு அங்க கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, ரிஜிஸ்டர் பெர்சனுக்கா, அன்ரிஜிஸ்டர் பெர்சனுக்கா கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம இதுக்கு கஸ்டமர் டைப் நமக்கு இதுக்கு வேணும். நான் இந்த காலம்ல குடுத்துடுறேன். இங்க பாருங்க, நமக்கு இருக்கிறது B2C மட்டும் தான். B2Bக்கு எந்த சேலுமே நமக்கு இங்க நடக்கல. இப்போ போர்ட்டல்குள்ள போங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் டூ ரிஜிஸ்டர்ட் பெர்சன். இந்த 2 ரிஜிஸ்டரையுமே விட்டுடுங்க. ஏன்னா நம்மகிட்ட நில் ரேட்டடே கிடையாது ரிஜிஸ்டர் பெர்சன். இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைஸ் டூ அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன்னா, அப்போ இங்க இன்ட்ரா ஸ்டேட்ல 116 இருக்கு. அந்த 160 தான் நீங்க இங்க அப்லோட் பண்ண போறீங்க. தென் இன்டர் ஸ்டேட் சப்ளை அன்ரிஜிஸ்டர்ல 12,536 இருக்கு. அந்த வேல்யூ தான் நீங்க இங்க அப்லோட் பண்ண போறீங்க. அப்லோட் பண்ணிட்டு சேவ் குடுத்துருங்க. தட்ஸ் ஆல். இப்போ நமக்கு தேவையான 2 டேப்ப நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஒண்ணு 7, ஒண்ணு நில் ரேட்டட். இந்த கிரெடிட் நோட், டெபிட் நோட் இருக்கு பார்த்தீங்களா? இங்க B2B சேல்ல ஏதாவது ரிட்டர்ன் இருந்தா மட்டும் தான் நம்ம கிரெடிட் நோட் குடுப்போம். இதே B2Cல ரிட்டர்ன்ஸ் இருக்கு. பட் அத நம்ம கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ண முடியாது. ஏன்னா போர்ட்டல்ல அந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா B2C கஸ்டமருக்கு யாருக்குமே ஐடிசி கிடையாது. அதனால நம்ம டைரக்ட்டா வேல்யூலயே ரிட்டர்ன அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால உங்ககிட்ட B2B இருந்தா மட்டும் இந்த கிரெடிட் நோட், டெபிட் நோட் யூஸ் பண்ணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்போர்ட் பிரிப்பரேஷன் ஃபார்மட் ஒண்ணு தான். பட் ஆனா எல்லாரோட சினாரியோவும் ஒரே மாரி இருக்காது. இப்போ நம்ம ஒர்க் பண்ற சினாரியோ தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு சினாரியோ இருந்தது, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அத கண்டிப்பா நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? தென் இப்போ அடுத்து நம்ம இந்த டாக்ஸ் அட்வான்ஸ்லாம் நம்ம இகாம்ல வாங்க முடியாது. அதனால இத ஸ்கிப் பண்ணிட்டு HSNக்கு வந்துரலாம். இந்த HSNக்குள்ள போனீங்க அப்படின்னா 2 சைட் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு B2B சப்ளைஸ், ஒண்ணு B2C சப்ளைஸ். இந்த 2த்தையுமே தனித்தனியா ஃபில் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. B2C எடுத்துட்டு போய் B2Bல போட்றாதீங்க. B2B தனியா, B2C தனியா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் ஒரு HSN எடுத்துக்கிறேன். HSNன ரோல போட்டுருங்க. குடுத்துட்டோம் அப்படின்னா, இங்க அது என்னன்னு சொல்லிட்டு கேட்கும். நான் ப்ராடக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, EQCன்னு செலக்ட் பண்றேன். இங்க பீசஸ்ன்னு இருக்கும்.
அது பேக்கா விக்கிறீங்களா? பீஸஸா விக்கிறீங்களா? அந்த டேட்டா கேட்கும். அத குடுத்துருங்க. டோட்டல் குவான்டிட்டி எத்தனைன்னு கேட்கும். இப்போ என்ன பண்ணோம் அப்டின்னா, இங்க குவான்டிட்டிய செலக்ட் பண்ணி குடுங்க. இங்க இருக்கிறது தான் குவான்டிட்டி. இத நீங்க வொரி பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி குவான்டிட்டிய நெகட்டிவ் இருந்தத நெகட்டிவ் குடுத்துட்டோம். அதனால இங்க சம் பண்ண ஆக்சுவல் குவான்டிட்டி தான் நமக்கு காட்டும். நீங்க டைரக்ட்டா குவான்டிட்டி எடுத்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான குவான்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இங்க 2. இந்த டாக்ஸபிள் வேல்யூ என்னன்னு கேட்குது. இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, இங்க டாக்ஸ் ரேட்டும் நம்ம மென்ஷன் பண்ணோம். 0வா என்னன்னு சொல்லிட்டு அண்ட் டாக்ஸபிள் ப்ராடக்ட்க்கு 5% இருந்துச்சுன்னா, அதையும் மென்ஷன் பண்ணணும். நம்ம அங்க இக்னோர் பண்ண மாரி இங்க இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா B2C தனியா பண்ணோம். டாக்ஸபிள் வேல்யூ. நில் ரேட்டட் தனியா இருந்துச்சு. தனியா பண்ணோம். பட் நான் HSNல எல்லா டேட்டாவுமே நம்ம குடுக்க போறோம். இப்போ டாக்ஸபிள் வேல்யூ அண்ட் ஐஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி இது எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் செலக்ட் பண்ண நம்பருக்கு டாக்ஸபிள் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 3370. இதுக்கான டாக்ஸ் ரேட்டும் நமக்கு அதுல தெரியணும்ல. அதனால என்ன பண்ண போறோம் அப்டின்னா, டாக்ஸ் ரேட்ட HSN ரூல இப்படியும் நீங்க குடுக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லன்னா, இத நீங்க மேல போட்டீங்கன்னா, 0ல என்னென்ன இருக்கு, 5ல என்னென்ன இருக்கு, 12ல என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு ஷோ பண்ணும். நீங்க எப்படி பண்றதுனாலும் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். பட் நமக்கு அங்க டேட்டா கரெக்ட்டா அப்டேட் ஆகணும். இங்க 2 இதோட டாக்ஸபிள் சப்ளை வேல்யூ 337 இது 0% டாக்ஸ் ரேட்டு 337 இதுக்கான இன்டிகிரேட்டட் டாக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. எதுவுமே கிடையாது. ஸோ, அப்ப இங்க என்ன பண்ணோம் அப்டின்னா 0 ஏன்னா இது 0 இது வந்து நில் ரேட்டட் ப்ராடக்ட் அதனால இதுக்கு டாக்ஸ் கிடையாது. இதுவே டாக்ஸபிள் ப்ராடக்ட்டா இருந்துச்சுன்னா, இங்க இன்டிகிரேட்டட் டாக்ஸ்ன்றது தான் ஐஜிஎஸ்டி. இந்த ஐஜிஎஸ்டில என்ன வேல்யூ இருக்கோ, அத எடுத்துட்டு வந்து நீங்க இங்க இன்டிகிரேட்டட் டாக்ஸ்ல போட்டுருங்க. போட்டுட்டு ஆட் குடுங்க. நீங்க ஆட் குடுத்தீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது அங்க சேவ் ஆகிடும் ஃப்ரண்ட்ல. அதே மாதிரி ஒரு HSனா நீங்க இதுல குடுத்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டே வாங்க. ஸ்டோர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க பேக் குடுங்க. பேக் குடுத்துட்டீங்க அப்டின்னா, இங்க கேட்குது பாருங்க. ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டூ கன்டின்யூ எனி அன்சேவ்ட் டேட்டா? ஏன்னா நான் இத சேவ் பண்ணல. ஆனா நீங்க மறக்காம சேவ் பண்ணுங்க. ஓகே. இப்போ அடுத்த டேப் போயிடலாம். 13 டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூ. இந்த டாக்குமெண்ட் இஷ்யூல போனீங்கன்னா, இன்வாய்ஸ் ஃபார் அவுட்வர்ட் சப்ளைன்னு கேட்கும். ஸோ இத தான் நம்ம அப்லோட் பண்ண போறோம். இது நீங்க ஏதாவது இன்வாய்ஸ் இன்வர்ட் சப்ளை அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன் கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு டாக்ஸே ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு பெர்சன் கிட்ட நீங்க வாங்கியிருந்தீங்க அப்டின்னா, ஆர்சிஎம்ல நீங்க அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, அந்த இன்வாய்ஸ் டீட்டெயில இங்க குடுக்கணும். உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்ல அந்த மாரி ஆர்சிஎம் எதுவுமே கிடையாது. ஸோ, அதனால இந்த எந்த டேட்டாவுமே நமக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் காலம்ம மட்டும் ஃபில் பண்ணுங்க. ஆட் டூ டாக்குமெண்ட் போயிட்டு, சம் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம எப்படி வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா, இங்க அமேசான் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மெயின் ரிப்போர்ட்ல போயிட்டு, ஃபில்டர்ல போயிட்டு அமேசான் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா, இங்க இன்வாய்ஸ் டேட்ல ஓல்டஸ்ட் டூ நியூவஸ்ட்ன்னு குடுங்க. இந்த 8ஆம் தேதிய விட்டுடுங்க. ஏன்னா, இத நம்ம ஆல்ரெடி போன மாசம் ரிப்போர்ட்லயே நம்ம அத ஃபைல் பண்ணியிருப்போம். ஸோ, அதனால இங்க எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா, IN80 ஸோ, இதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் நம்மளோட ஸ்டார்ட்டிங் நம்பர். நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் முடியிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்பர். ஓகேங்களா? ஸோ, இப்போ இதுல டோட்டல் இன்வாய்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இத எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, உங்க கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர் உங்க எக்ஸெல் ஷீட்ட கூட நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஹையஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. 1186 மைனஸ் 880 பிளஸ் 1 இதான் ஆக்சுவல் இன்வாய்ஸ் கவுண்ட்டு. மொத்தமா இதுல இன்க்ளூட் கேன்சலும் இருக்கு. சரிங்களா? அண்ட் எத்தனை கேன்சல் நம்ம பார்க்கணும். இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபில்டர்ல கேன்சல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, கலர் இல்லாம இருந்துச்சு பார்த்தீங்களா? அதான் ஆக்சுவல் கேன்சல். ஸோ, இதுல போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஹிட்மன் டைப்ல கேன்சல மட்டும் ஃபில்டர் பண்ண போறோம். இப்ப இதுல கவுண்டே உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிரும். ஸோ, மொத்தம் 6 இன்வாய்ஸ். இப்போ இத நீங்க போர்ட்டல்ல என்ட்ரி பண்ணாலே போதும். டோட்டல் இன்வாய்ஸ அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். இப்போ மொத்தம் நம்மகிட்ட 301 இருக்கு. சேம் இதே தான் மீஷோக்கும். இப்போ மீஷோக்கும் இதே ஃபார்மேட்ல நீங்க பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான இன்வாய்ஸ் கவுண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். இத ஆட் டூ டாக்குமெண்ட் குடுத்துருங்க. ஆட் டூ டாக்குமெண்ட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரண்ட்ல அப்டேட் ஆகிடும். நான் இப்போ இத சேவ் பண்ணல. பேக் குடுத்துடுறேன். மறக்காம எந்த டேப்ல நீங்க வொர்க் பண்ணாலும் அத சேவ் பண்ணுங்க. அண்ட் இப்போ ஃபைனல் பார்ட் 14 சப்ளைஸ் மேட் த்ரூ எக்கோ. இதுலயும் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ, லயபிள் டூ கலெக்ட் டாக்ஸ் டிசிஎஸ், லயபிள் டூ பே அஸ் 95. இதுல லயபிள் டூ கலெக்ட் டாக்ஸ் அஸ் 52 டிசிஎஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா?
இந்த டேட்டாவ தான் நம்ம குடுக்கணும். ஏன் அப்டின்னா, Amazon தான் நம்ம கிட்ட இருந்து டிசிஎஸ்ஸ டிடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அவங்க நம்ம கிட்ட இருந்து எவ்வளோ டிசிஎஸ்ஸ டிடக்ட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட்ட ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த டேட்டாவ இங்க அப்லோட் பண்றோம். இது 2மே மேட்ச் ஆகணும். ஸோ, அதுக்காக தான் இந்த டேப குடுத்துருக்காங்க. இதுல ஆட் டூ ரெக்கார்ட் போயிட்டு Amazonஓட ஜிஎஸ்டிஎன் நம்பர் இருக்கும். ஸோ, அந்த ஜிஎஸ்டிஎன் நம்பர இதுல என்ட்ரி பண்ணுங்க. உங்க ரிப்போர்ட்லயே Amazonஓட ஜிஎஸ்டிஎன் நம்பர் இருக்கும். அப்படி இல்ல அப்டின்னா, நான் உங்களுக்கு தனியா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த ஜிஎஸ்டிஎன் நம்பர நீங்க இதுல அப்லோட் பண்ணீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்க எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு வந்துரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அந்த டாப் 14க்கான ஷீட்ட நம்ம இதுல ஒர்க் அவுட் பண்ண போறோம். இதுல இருக்க எல்லா டேட்டாவுமே ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்க அப்படியே கூட மாடிஃபை பண்ணலாம். ஸோ, நான் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கக்கூடாது, கன்ஃப்யூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஃப்ரெஷ்ஷா பண்றேன். இதுல நமக்கு பிளாட்ஃபார்ம் வைஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, நெட் வேல்யூ அண்ட் டாக்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ, ஜிஎஸ்டிஎன்ல இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பிளாட்ஃபார்ம செலக்ட் பண்ணிட்டு அண்ட் டாக்ஸபிள் வேல்யூ என்னன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஐஜிஎஸ்டி எவ்வளோ, சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்டிஎஸ்டி எவ்வளோ. ஸோ, இதுதான் நம்மளோட ஓவரால் வேல்யூ. ஓகே. ஸோ, நான் டெசிமல் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்க 2 டெசிமல்ல கூட வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபார்மேட்காக மாத்தியிருக்கேன். இப்போ 2 டெசிமல்ல கூட இதோட வேல்யூஸ் இருக்கலாம். இப்போ Amazonல எவ்வளோ சேல் நடந்திருக்கு, மீஷோல எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பி2பியா, பி2சியா அதெல்லாம் நமக்கு எதுவுமே வேண்டாம். இந்த ஃபில்டர்ல கூட நம்ம எதுவுமே குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ, ஏன்னா எல்லாமே சேர்த்து தான் நமக்கு இதில இருக்கும். ஓகே. இப்போ அந்த டேபிள்க்கான ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில Amazonஓட ஜிஎஸ்டிஎன் நம்பர நம்ம என்ட்ரி பண்ணோம். இங்க இருக்க வேல்யூவ தான் நம்ம நெட் வேல்யூல அப்லோட் பண்ண போறோம். ஜிஎஸ்டிஎன் நம்பர்ல Amazon, மீஷோவோட ஜிஎஸ்டிஎன் நம்பர செலக்ட் பண்ணுங்க. Amazon ரெடி டூ ரிப்போர்ட்லயே ஜிஎஸ்டிஎன் நம்பர் இருக்கும். இல்லனாலும் நான் உங்களுக்கு 2த்தோட ஜிஎஸ்டி நம்பருமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன். அத நீங்க இங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறமா இங்க லீகல் நேம் காட்டும். நெட் வேல்யூல நெட் வேல்யூ அப்லோட் பண்ணுங்க. இங்க ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி இருக்கிற இடத்துல ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு சேவ் குடுத்துருங்க. தட்ஸ் ஆல். இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, ஒன்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதும், இங்க இந்த ரெஃப்ரெஷ் சிம்பல் இருக்கும். இத குடுத்தீங்கன்னா எல்லாமே அப்லோட் ஆயிடும். தென் ஜெனரேட் சம்மரி, புரோசீட் டூ ஃபைல் குடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணோம்ல, ஸோ நான் ஆல்ரெடி செப்டம்பர் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்கு? நம்ம இப்போ ரெடி பண்ண ரிப்போர்ட் அதுவும் கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம்ல. இப்போ செக் பண்ணலாம். நான் எப்படி ஃபைல் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. எல்லாமே ஸ்டேட் வைஸ் குடுத்துருக்கேன். அண்ட் சப்ளைஸும் இதிலேயே குடுத்துருக்கேன். இங்க பாருங்க. நான் குடுத்துருக்க வேல்யூ பாருங்க. 19347720 19347720 மீஷோக்கு 9598 9598 ஸோ சேம் எப்படி நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணோமோ, அத நான் எக்ஸாக்ட்டா அங்க அப்லோட் பண்ணியிருக்கேன். தென் பி2பியும் வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனி இன்வாய்ஸா நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். 4 இன்வாய்ஸ் இருக்கு. அந்த 4 இன்வாய்ஸுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்டேட்டட் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்க செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் உங்க ஜிஎஸ்டிஆர் 1 நீங்க ஃபைல் பண்ண போறீங்க. இதுக்கப்புறமா நீங்க ஜிஎஸ்டிஆர் 3 ஃபைல் பண்ணணும். இந்த ஜிஎஸ்டிஆர் 3 ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி, ஜிஎஸ்டிஆர் 2பின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்கும். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ, Amazonலயும், மீஷோலயும் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஷிப்மெண்ட் சார்ஜ்க்கு டாக்ஸ் புடிச்சிருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு இன்வாய்ஸ் குடுப்பாங்க. அதுலேருந்து இன்புட்ட நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ, அதனால இங்க வியூன்னு குடுத்தீங்க அப்படின்னா, 2பில ஸோ இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். இத நீங்க டவுன்லோட் பண்ணியும் எக்ஸெல்ல வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த இன்புட் அவங்க குடுத்த இன்வாய்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணி முடிச்சு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னா, அந்த ஐடிசி கிளைம் பண்ணுங்க. அண்ட் உங்க பர்சனல் திங்ஸ்க்கு ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா, அத ஐடிசி கிளைம் பண்ணாதீங்க. அத கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ணணும். தென் இப்போ ஜிஎஸ்டிஆர் 3பி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்றேன். நீங்க வியூ குடுத்ததுக்கு அப்புறமாவே, இது எல்லாமே உங்களுக்கு இங்க எஸ்ன்னு காட்டும். இது எல்லாமே ஆட்டோ அப்டேட் தான். அதனால தான் உங்களுக்கு இங்க கிரீன்ல ஷோ ஆகும். அங்க ஏதாவது அப்டேட் ஆகலன்னா ரெட்ல ஷோ ஆகும். இங்க நல்லா பாருங்க டாக்ஸ் அண்ட் அவுட்வர்ட் சப்ளை எவ்வளோ டாக்ஸ் நம்ம பே பண்ணணுன்றது இங்க இருக்கும். அண்ட் இன்டர்ஸ்டேட் சப்ளை எவ்வளோ நடந்திருக்கு, அதில இன்டிகிரேட்டட் டாக்ஸ் எவ்வளோன்னு ஷோ ஆகும். நமக்கு எலிஜிபிள் ஐடிசி எவ்வளோன்னு ஷோ ஆகும். தென் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ நம்ம எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நான் இங்க ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ணிட்டேன். உங்களுக்கு இங்க என்ன காட்டும் அப்படின்னா, இங்க எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க மேக் பேமெண்ட்ன்னு குடுத்தா போதும். இல்ல ஆல்ரெடி ஜிஎஸ்டிஆர் 3பிய ஃபைல் பண்றதுக்கு நெறைய வீடியோஸ் இருக்கு. இல்ல உங்களுக்கு செப்பரேட்டா ஜிஎஸ்டிஆர் 3பிய ஃபைல் பண்றதுக்கு ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதையும் அப்லோட் பண்றேன். மறக்காம அத கமெண்ட் பண்ணுங்க. ஐ திங்க் உங்களுக்கு கண்டிப்பா இந்த செஷன்ல எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது கன்ஃப்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அத நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ சோ மச். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டடா ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா, என்ன சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதையும் கண்டிப்பா நம்ம பண்ணலாம். ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.